பேர் பார்த்துருக்கீங்களா? காஞ்சி போய் திரிவாங்க. காஞ்சி போய் திரிங்கிறதுனா என்னன்னா, அடுத்தவன் வந்துட்டு நல்லா இருந்துட்டான் அப்படின்னா பொறுக்காது. அதுவே ஒன்றும் இல்லாதவங்க பாருங்களேன், இந்த அன்னாட கூலிக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 200 சம்பளமா, அந்த சம்பளத்தை வச்சு டெய்லி அவங்களோட சாப்பாடு, அவங்க குடும்பம்னு அழகு போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப கேஷுவலாக பழகுவாங்க. அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பொறாமத்தனம் இருக்காது. நம்மளா பழகுவாங்க, உண்மையா பழகுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர். இதுவே வந்துட்டு அவனும் நல்லா தான் வாழ்வான். ஆனா மற்றவன் நல்லா வாழ்ந்தா பிடிக்கவே பிடிக்காது. இவன் இப்படி வாழ்றான், இவனுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு, கார் இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்கு, இங்கேயோ போறாங்க இங்கேயோ வராங்க, பயங்கரமா ட்ரெஸ் பண்றாங்க, ஒவ்வொன்றுக்கும் அப்படியே உள்ள எரியும். அவங்க பார்த்தாலே நம்ம செத்துருவோம். அந்த அளவுக்கு பொறாமட்டு தெரிவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் இதை நம்ப மாட்டேங்க. நான் வந்துட்டு இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயம் சொல்றதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பேயை கூட வந்து அடக்கிடலாம், ஆனால் அந்த மனுஷ பேயை வந்து அடக்கவே முடியாதுங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்துட்டு ஒரு பார்வை பார்த்தாலே நம்ம சரிஞ்சிருவோங்கிறது போக போக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இங்கே நிறைய பேர் வந்துட்டு சாரி, நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்டுக்காக போடுறீங்க, தப்பு கிடையாது, அது உங்களோட இஷ்டம், இல்லை நாங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. பட் எங்களோட ஒரு சின்னது பெரியவங்க சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். அந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறது, நானுமே சம்டைம்ஸ் போட்டிருக்கேங்க. வீடு கட்டுறது, நம்ம வளர்ந்து வர்றது, அப்புறம் ஜுவல் வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டாக நம்ம போடுறோம். போடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. கூட இருக்கிறவங்கலாம் எப்படி என்னங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, எதுவுமே யார்கிட்டே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு வேற ஒரு எண்ணத்தில் நம்ம பண்ணுவோம். ஆனால் இங்கே பின்னாடி வந்து குழியை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இவனை எப்படி சாய்க்கலாம், எப்படி அடிக்கலாம், இவனை குழியில் போட்டு புதைச்சே ஆகணும்டா. ஏன்னா வயிறு எரிச்சல், நல்லாவே வாழக்கூடாதுன்னு தான் இங்கே பாதி பேர் தெரியுறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோங்க, நம்ம உழைக்கிறோம், நம்ம வந்து ராவ பகலமாக உழைச்சி தூக்கம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருளையும் வாங்கி சேர்க்குறோம். ஆனால் வந்துட்டு ஒரு நிமிஷத்துல ஒரு பார்வையிலையும் ஒரு பெருமூச்சிலையும் வந்துட்டு அவன் வந்து அப்படியே நம்மளை சரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால வந்துட்டு ரொம்ப கவனமா இருங்க. இங்க பொறாம பிடிச்சி தெரியிற உலகங்க. யாரை பார்த்தாலுமே வந்துட்டு நமக்கு பயமா தான் இருக்கும். பயத்தோடே வாழுங்க. ஒரு சில டைம்ல நல்லா வாழ்றீங்க அப்படின்னு கொஞ்சம் வந்து தெனாவிட்டா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. இருந்தீங்க அப்படின்னா அவங்களை டோட்டலா முடிச்சு கட்டுருவாங்க. அது மாதிரி பழகும் போது வந்துட்டு பார்ஷாலிட்டி பக்கம் பழகுங்க. அதாவது இங்கே நிறைய பேர் என்னென்னா ஓரளவு வளர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு இந்த கஷ்டப்படுறவங்க அவங்களெல்லாம் வந்து அப்படியே ஒதுக்கிடுறது, கஷ்டத்தில் நம்ம கூட வந்திருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுறது, உங்களோட பணத்திமிர கட்டுறதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் உள்ளவங்கள்ட்டே பழகுறது, அதெல்லாம் வந்து தயவு பண்ணி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. என்றைக்குமே சொல்கிறேங்க, பணம் நிரந்தரம் கிடையாது. பணம் இருந்தால் தான் வாழ்க்கை, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்துட்டு பணத்தை வச்சு மனசில் வந்து எடை போட்டு பழகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ நானும் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன்.